ஒரே ஒரு ஊத்தாப்பம் சாப்பிட்ணுன்னு நெனச்சதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய வேலையாயிடுச்சு. ஏன்னா, ஊத்தாப்பம் செய்யறதுக்கு முக்கியமான மெயின் இன்கிரீடியன்ட்டே வந்து பார்த்திங்கன்னா, இட்லி பொடி தான். இட்லி பொடி வீட்ல இல்ல. ஸோ அரைக்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே இழுத்துருச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இட்லி பொடி ரெட் கலரில் தானே இருக்கும். நீ என்ன கிரீன் கலரில் அரைச்சு வச்சிருக்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா, நான் வந்து ஹேர் க்ரோத்துக்காக கருவேப்பிலை வந்து நெறைய போட்டிருக்கேன். ஸோ அதனால கிரீன் கலரில் இருக்கு. ஓகேவா? அழகா வடிவேல் சார் சொன்ன மாரி பெரிய ரவுண்டாவும் இல்லாம, சின்ன ரவுண்டா இல்லாம, பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி, அப்புறம் கேரட்ட வந்து மேல தூவி விட்டு, வெளி சைடு 1 ஸ்பூன் ஆயிலு, அப்புறம் உள் சைடு 1 ஸ்பூன்ல ஆயிலு. கீ இல்லாதனால ஆயில் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இட்லி பொடி அப்படியே மழைச்சாரல் மாரி பெய்ய விட்டு அப்படியே அழகா முருக முருக எல்லாம் வெந்தக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் 2 ஊத்தப்பம் போட்டுட்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை துவையல் செஞ்சுருந்தேன். அதை வச்சு 2 ஊத்தப்பம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, க்ரீன் கலர் அதாவது புதினா சாதம் தான் கிளறியிருந்தேன். அது வந்து குக்கரில் செஞ்சிருந்தா சூப்பராக இருக்கும். தக்காளி போடாமல் இதுக்கு வந்து பச்சை மிளகா தான் போடணும். பச்சை மிளகா இல்லாதனால நான் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இல்லாதனால இந்த புதினா கூடவே இஞ்சியும் பூண்டையும் அரைச்சிட்டு இதில் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தொக்கு மாதிரி வதக்கிட்டு, அப்புறம் உப்பு, அரிசி இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. அப்புறம் தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, குக்கர் மூடி போட்டு 3 விசில் போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் வந்து சிக்கன் தொக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நடுவில் வந்து என் சின்ன பையனுக்கு 6 மந்த் முடிஞ்சுச்சு. ஃபர்ஸ்ட் சாலிட் ஃபுட்டு வந்து சாதத்தை வந்து மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். நான் வந்து கருவாடு வறுவல் வச்சு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.